திருச்சிலேருந்து பேசுகிறேன். இன்றைக்கி செட்டிநாட்டிலேருந்து பாத்திர கலெக்ஷன் வந்துருக்கு. நம்ம வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம்ப்பா. எங்களை மகாலட்சுமி சிலைப்பா திருவாச்சியோடு இருக்காங்க. நல்லா அம்சமாக தாமரையில் உட்காந்துருக்காங்க பார்த்தீங்களா. இது பாலிஷ் பண்ணாமல் போட்டிருக்கேன். பாலிஷ் கேட்டிங்கன்னா பண்ணி தந்துடுவீங்கப்பா. நல்ல திருவாச்சியோடு இருக்காங்க. அவங்க இந்த திருவாச்சியை கழட்ட முடியாது, இல்லையா நல்லா செட் ஆயிடுச்சு. ஒயர் பார்த்தீங்கன்னா 7.5 இன்ச்சு இருக்குப்பா. அகலம் பார்த்தீங்கன்னா 5.5 இன்ச்சு இருக்குது. நல்லா இருக்காங்கப்பா. நல்லா வெங்கல சிலை, நல்லா கனமாக இருக்குது. நல்லா அம்சமாகவும் வந்து இருக்காங்க பாருங்க. அடுத்து பார்த்துறப்பா, இது அப்படியே வாங்கின வாக்கில் போட்டிருக்கேன். பாலிஷ் பண்ணலை. பாலிஷ் பண்ணி ஈயம் போச்சு கேட்டிங்கன்னா நான் அப்படியே கண்டுப்பா. 4 பாத்திரம் இருக்குது உள்ள. அதாவது அடி பாத்திரம் பார்த்திங்கன்னா ஒரு 4 லிட்டர் பிடிக்கும். 7.5 இன்ச்சு இருக்குப்பா வாயகம். உயரம் பார்த்திங்கன்னா 5.5 இன்ச்சு இருக்குது. அதுக்கு அடுத்த பாத்திரம் வந்து இது ஒரு 3 லிட்டர் பிடிக்கும். 7.25 இன்ச்சு இருக்குது வாயகம். உயரம் பார்த்திங்கன்னா 5.5 இன்ச்சு இருக்குது. அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா 7 இன்ச்சு இருக்குது வாயகம். உயரம் பார்த்திங்கன்னா 5.25 இன்ச்சு இருக்குது. ஃபஸ்ட்டு பாத்திரம் பார்த்திங்கன்னா 6.5 இன்ச்சு இருக்குது வாயகம். உயரம் பார்த்திங்கன்னா 5 இன்ச்சு இருக்குது. ப்ரெஸ் பீஸு இந்த அரக்கு கூட அப்படியே இருக்குது பார்த்தீங்களா. பிளங்காமல் வச்சுருக்காங்க. இந்த அரக்கு கூட அப்படியே இருக்குது. இது அரக்கு ஒரு 1/2 லிட்டர் பிடிக்கும். உள்ளே நல்ல ஈயம் பிடிச்சிருக்காங்க. மூடியெல்லாம் பார்த்தீங்கன்னா காப்பர் வீட்டு கொடுத்துருக்காங்க. 1/2 லிட்டர் பிடிக்கும். கைப்பிடி பாருங்க ரோஸ் விட்டு. 4.5 இன்ச்சு இருக்கும் வாயகம். உயரம் பார்த்தீங்கன்னா 4.5 இன்ச்சு. இந்த மூடியிலையுமே பார்த்தீங்கன்னா நல்ல ஈயம் பூசி நல்ல பழைய வெள்ளியும் காப்பர் விட்டு கொடுத்துருக்காங்க. இடியலுப்பா நல்ல பெரிய சைஸு. குழவியை பார்த்தீங்களா. இது பாலிஷ் பண்ணால் அப்படியே ஆன்டிக் பீஸாகவே போட்டிருக்கேன். இது பாலிஷ் பண்ணி கேட்டிங்கன்னா பண்ணி தந்துடுவீங்கப்பா. நல்லா நம்ம டெய்லியுமே யூஸ் பண்ணலாம். நல்ல வெங்காயம் சவுண்டை பாருங்களே. வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு எல்லாம் வேணால் நம்ம அடுப்பில் வச்சு இடிச்சுக்கலாம். 5 இன்ச்சு இருக்குதுப்பா வாயகம். உயரம் பார்த்திங்கன்னா 6.25 இன்ச்சு இருக்குது. அதே மாதிரி குழவி பார்த்திங்கன்னா நல்ல பெரிய சைஸ் குழவிப்பா. 8.25 இன்ச்சு இருக்குது குழவி உயரம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா பருப்பு உருளிப்பா. இது 1லேருந்து 1.5 லிட்டர் தண்ணி பிடிக்கும். நல்ல பெரிய சைஸு. நல்லா நம்ம குழம்பு வச்சுக்கலாம், ஸ்வீட் பண்ணிக்கலாம்ப்பா. 6 இன்ச்சு இருக்குது வாயகம். உள்கூடு பார்த்திங்கன்னா 4 இன்ச்சு இருக்குது. அதே மாதிரி அதுக்கேற்றாப்புல நல்ல ஒரு மூடி, நல்ல குமிழ் வச்சு, அதாவது இந்த மூடியை பார்த்தாலே உங்களுக்கு இந்த கும்ப மூடி மாதிரி இருக்குது பார்த்தீங்களா. நல்ல மூடியும் கட்டியாக இருக்குது. நம்ம டைனிங் டேபிளில் வச்சு சர்வ் பண்ண வச்சுக்கலாம். அதுக்கடுத்து பெரிய பருப்பு உருளிப்பா. இது ஒரு 2 லிட்டர் தண்ணி பிடிக்கும். 2.5 லிட்டர் பிடிக்கும்ப்பா. நீங்கள் அளந்து கேட்டிங்கன்னா நான் அளவு சொல்லிடுவேன்ப்பா. நல்லா இதுலேயும் சமைச்சிக்கலாம். பாலிஷ் பண்ணியாச்சு. 7.5 இன்ச்சு இருக்குதுப்பா வாயகம். உள்கூடு பார்த்தீங்கன்னா 4.25 இன்ச்சு இருக்குது. நல்ல குமிழ் மூடிப்பா. அதில் மூடிக்கு ஈயம் வச்சுருக்காங்க. அதில் அப்படி உட்காந்துருக்காங்க மூடி. அதுக்கடுத்து இதெல்லாம் ரொம்ப ரேருங்கப்பா. இது வந்து பார்த்தீங்கன்னா ஏசோட அம்மா அப்பா ஒரு குழந்தை வந்து அவருக்கு பூ கொடுக்குறது மாதிரி இருக்குங்கப்பா. அதாவது தேவமாதை எல்லாம் இருக்காங்க பாருங்களேன். இவர் இந்த ஒரு கோல் வச்சுருக்காங்க பார்த்தீங்களா. இந்த கோலில் கூட இந்த பள்ளமாக அந்த ஸ்டெப்பாக கொடுத்துருக்காங்க. இந்த ஆடைகள்லையும் பார்த்தீங்கன்னா ஒரு வரி வரியாக இருக்குது. இந்த விரல், இந்த கையோட அந்த சட்டையோட மடிப்பு, அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த அம்மாவுடைய தலைப்பாக எல்லாமே எப்படி இருக்குது பார்த்தீங்களா. அந்த துணியில் வளைவு கூட அவ்வளோ தச்சுருவமாக இருக்குப்பா. இது என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரே தகட்டில், அதாவது இப்படி தகட்டை வச்சு அந்த காலத்தில் மரக்கட்டையில் அப்படியே அந்த உருவத்தை கொண்டு வந்து செதுக்குவாங்க. இப்போலாம் இது செய்யவும் முடியாது, செய்யறதுக்கு ஆகும் கிடையாது. அதே மாதிரி இது ஊக்கு கொடுத்துருக்காங்க. நம்ம பூஜை ரூம்லையோ இல்லை நிலவாசலையோ நீங்கள் மாட்டிக்கலாங்கப்பா. அதே மாதிரி அந்த பூவு பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குங்க பூ கொடுக்குறது. இவரோட கால், பாதம், கை, விரல் எல்லாமே எப்படி இருக்கும். இந்த மூக்கு கூட அப்படியே கச்சிதமாக இருக்குப்பா. அதே மாதிரி இவருடைய கண்ணை பாருங்களேன். இந்த கருவிழி கூட எப்படி அமைப்பாக இருக்குன்னு வருங்களே. இப்போலாம் இதெல்லாம் செய்ய முடியாது, ரொம்ப ரேர். அதே நம்ம ஆன்டிக்காகவே போட்டிருக்கேன்ப்பா. பாலிஷ் எதுவுமே பண்ணல. ரொம்ப ரேரான பீஸு. நல்லா இருக்குது. 13.5 இன்ச்சு இருக்குப்பா உயரம்.
அகலம் பார்த்தீங்கன்னா 10 இன்ச்சு இருக்குது. நல்ல பெரிய சைஸ்ப்பா. இப்படி நல்லா அழகாக தெரியுறாங்கன்னு பார்த்தீங்களா. தாமிர குடம்பா பார்த்தீங்கன்னா சின்ன சைஸ், ஒரு 3 லிட்டர் தண்ணி பிடிக்கும். பால் குடமாக வச்சுக்கலாம், டெய்லி நம்ம தண்ணி ஊற்றி யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பழைய காலத்துது அடி பாத்திரம்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி இந்த பாத்திரத்துக்கு இந்த பாத்திரத்துக்கும் ஜாயின் பண்ணுறதுக்கு இந்த பித்தாளை பொடி வச்சு ஊதுவாங்க. இந்த பாருங்களேன், ஜாயின் வந்து பித்தாளை பொடி வச்சு ஊதுவாங்க. ரொம்ப பழசு, உள்ள வெள்ளியம் வச்சுருக்காங்க, பழைய காலத்து பேர் போட்டிருக்கு. அடுப்படிக்கு தண்ணி வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். 4.25 இன்ச்சு இருக்குதுப்பா உள்கூடு. உயரம் வந்து பார்த்தீங்கன்னா 7.5 இன்ச்சு இருக்குது. நெய் செம்புப்பா 1 லிட்டர் பிடிக்கும்ப்பா. பாலிஷ் பண்ணியாச்சு, உள்ளே நல்லா வெள்ளியம் பூசியாச்சு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மூடிலாம் பார்த்தீங்கன்னா காப்பரை விட்டு கொடுத்துருக்கு. நெய் ஊற்றி வச்சுக்கிறலாம், எண்ணெய் ஊற்றி வச்சுக்கிறலாம், மசாலா பொடி என்ன வேணாலும் நம்ம போட்டு வச்சுக்கலாம்ப்பா அடுப்படிக்கு. இது நல்லா இருப்பாருங்களே பாத்திரம், பார்க்கறதுக்கே நல்லா இருக்குது. நல்லா கெட்டியாக இருக்குதுப்பா. 4.5 இன்ச்சு இருக்குது வாயகலம். உள்கூடு பார்த்தீங்கன்னா 6.5 இன்ச்சு இருக்குது. நல்லா இருக்குது பாத்திரம். இந்த மூடியெல்லாம் நல்லா கச்சுன்னு இப்படி மூடுது. பெரிய சைஸ் டிஃபன் பாக்ஸ்ப்பா. மூடியெல்லாம் பார்த்தீங்கன்னா காப்பரை விட்டு கொடுத்துருக்காங்க. லாக் போட்டுக்கலாம். பணம் காசு நம்ம பீரோவில் வச்சுக்கலாம். பீரோவில் வச்சு நம்ம நகையோ பணமோ வச்சுக்கலாம்ப்பா. நல்லா இந்த மூடியெல்லாம் காப்பரை விட்டு கொடுத்துருக்காங்க. நல்லா பெரிய சைஸ். உயரம் வந்து பார்த்திங்கன்னா 4.25 இன்ச்சு இருக்குதுப்பா. அகலம் வந்து பார்த்திங்கன்னா 6 இன்ச்சு இருக்குது, 6.25 இன்ச்சு இருக்குது. நல்லா கனமாக இருக்குதுப்பா. பூஜாப்பா நல்லா பாலிஷ் பண்ணி இருக்குது. இது 1 லிட்டர் பிடிக்கும். கைமரம் உள்ள டம்ளர் இருக்குது, நல்ல வெங்கல டம்ளரு, வெங்கல பூஜா. வெயிட்டு சரியான வெயிட்டுப்பா பூஜா. 3.5 இன்ச்சு இருக்குதுப்பா வாயகலம். உயரம் வந்து பார்த்திங்கன்னா 7 இன்ச்சு இருக்குது பாதத்தோடு. நல்லா இருக்குதுப்பா. அது வித்தியாசமான பூஜா பாருங்களேன். காரைக்குடி கம்பி விளக்குப்பா. இந்த கார்த்திகளுக்கு வேணும்னா வாங்கிக்கலாம்ப்பா. இது வந்து 16 இன்ச்சு இருக்குது உயரம். இது வந்து அடுத்த சைஸ் வந்து பார்த்திங்கன்னா 17 இன்ச்சு இருக்குது உயரம். 1 இன்ச்சிலே மாறுபடும். நல்ல கனமாக இருக்குது நல்ல இந்த கம்பி விளக்கு. அப்புறம் பார்த்திங்கன்னா நந்தி விளக்குப்பா. நல்ல சரியான ஹெவி வெயிட்டு. பாருங்க, உள்ளே வந்து இது வந்து வெங்கலம், உள்ளே இருக்கிற இரும்பு வந்து தேன் இரும்பு, ரொம்ப பழமையானதுப்பா. இந்த நந்தி பார்த்திங்கன்னா அம்சமாக உட்காந்துருப்பார். பாலிஷ் பண்ணாமல் அப்படியே போட்டிருக்கேன். இதோட சவுண்டை பாருங்களேன். கொஞ்ச நேரம் அடித்தா காது ஜவ்வே வந்துடும், அந்தளவுக்கு ஓசை. 10.5 இன்ச்சு இருக்குதுப்பா உயரம். அகலம் பார்த்திங்கன்னா 4.5 இன்ச்சு இருக்குது. நல்ல சரியான ஹெவி வெயிட்டுப்பா. கால் செம்புப்பா. இது 6 லிட்டர் பிடிக்கிறது. இது வந்து 200 ml பிடிக்கிறது. 3.5 இன்ச்சு இருக்குது வாயகலம். உயரம் பார்த்திங்கன்னா 4 இன்ச்சு இருக்குது. வெங்கல பால் செம்புப்பா. இது 2.25 இன்ச்சு இருக்குது வாயகலம். உயரம் பார்த்திங்கன்னா 2.25 இன்ச்சு இதேப்பா. இது சந்தன கும்பா. இது ஒரு 6 லிட்டர் பிடிக்கிற சந்தன கும்பாப்பா. 4 இன்ச்சு இருக்குது வாயகலம். உயரம் பார்த்திங்கன்னா 4.5 இன்ச்சு இருக்குது. இது குட்டி பொங்க பானைப்பா, பித்தாளை பானை, உள்ளே வெள்ளியம் பூசி நல்லா பாலிஷ் பண்ணியாச்சு. இது வந்து ஒரு 1 லிட்டர் பிடிக்கும். 4.5 இன்ச்சு இருக்குது வாயகலம். உள்கூடு பார்த்திங்கன்னா 4 இன்ச்சு இருக்குது. முறிக்கரண்டிப்பா போன வட்டம் போட்டுருந்தது அப்படியே செட்டாக வாங்கிட்டாங்க. இது அதுக்கு அடுத்து இந்த மாதிரி முறிக்கரண்டிப்பா. இது 3 பீஸ் இருக்குது. சாதம் குழம்பு பொரியல் எது வேணாலும் நம்ம வச்சுக்கலாம்ப்பா. 14.25 இன்ச்சு இருக்குது உயரம். அகலம் பார்த்திங்கன்னா 4.5 இன்ச்சு இருக்குது. அதுக்கடுத்து இது பார்த்திங்கன்னா 1 அடி இருக்குதுப்பா நீளம். அகலம் பார்த்திங்கன்னா 3.25 இன்ச்சு இருக்குது. இது பார்த்திங்கன்னா இது 1 அடியேப்பா இருக்குது நீளம். அகலம் பார்த்திங்கன்னா 3.25 இன்ச்சு இருக்குது. 3 பெருமாள் விளக்குப்பா. இந்த கார்த்திகளுக்கு வேணும்னா நம்ம வாங்கி ஏற்றிக்கலாம்ப்பா. 3.5 இன்ச்சு இருக்குதுப்பா வாயகலம். உயரம் பார்த்திங்கன்னா 3.5 இன்ச்சு. 3மே ஒரே அளவு, ஒரே டிசைன், ஒரே மாடல் தான். ஆனால் கொஞ்சம் அந்த நாம மட்டும் மாறும். மற்றபடி வெங்கல விளக்குப்பா. இது செம்புப்பா. இது ஒரு 6 லிட்டர் பிடிக்கும். 3 பக்கம் பாகம் இருக்குது பார்த்தீங்களா. அதை கீழே பெருத்தும் உள்ளே அடக்கம் குழுகலாம், வாய் விரிவாகவும் இருக்குதுப்பா. வெங்கல செம்பு. 3.5 இன்ச்சு இருக்குது வாயகலம். உயரம் பார்த்திங்கன்னா 4.25 இன்ச்சு இருக்குது. நல்ல பாகம், பழைய காலத்து செம்புப்பா. இதெல்லாம் ரொம்ப ரேருப்பா. பூக்கூடப்பா இங்கே இருக்குது.
நல்லா இருக்குது. இந்த வளையத்தை வந்து வளைக்க முடியாது, நல்லா பூவெல்லாம் வெட்டி நல்லா இருக்கு பாருங்க. டைன் டேப்பில் பூ போட்டு வச்சுக்கலாம், பழம் போட்டு வச்சுக்கலாம். 7.5 இன்ச்சு இருக்குதுப்பா. பாதம் இல்லாமல் 6.25 இன்ச்சு இருக்குதுப்பா. பாதத்தோடு சேர்த்து பார்த்தீங்கன்னா 6 இன்ச்சு. இது முறியிலே ஓலை வெட்டிப்பா. இது மட்டும் ஓலை வெட்டி, அதாவது இப்படி அடித்து செஞ்சுருப்பாங்க. இப்படி வளைவாக இருக்கும், அதுக்கு பேர் ஓலை வெட்டி. நல்லா முறிப்பா, நல்லா போட்டு போட்டால் அடித்து செஞ்சு அந்த காலத்தில். அதாவது கொஞ்சம் சிறுசு கொஞ்சம் பெருசு, அதுக்கு அடுத்து இது ரெண்டும் முறி வெட்டி. அதாவது இது வந்து சாப்பாடு வெட்டின்னு சொல்லுவாங்களே அந்த வெட்டி. நல்லா இருக்குது, லைட் வெயிட்டாகவே பாருங்க, ஆனால் நல்லா இருக்குது. 8 இன்ச்சு இருக்குதுப்பா. வாயகம் உயரம் பார்த்திங்கன்னா 2 இன்ச்சு இருக்குது. அதில் இந்த வெட்டி பார்த்திங்கன்னா 9.5 இன்ச்சு இருக்குது. வாயகம் உயரம் பார்த்திங்கன்னா 2 இன்ச்சு இருக்குது. அதில் இது பெரிய தட்டு, இது பார்த்திங்கன்னா 9.5 இன்ச்சு இருக்குது. உயரம் 2 இன்ச்சு இருக்குது. நம்ம ஒன்றுக்குள்ள ஒன்று போட்டுக்கலாம். இந்த செட்டாக வேணாலும் வாங்கிக்கலாம், இல்லை தனித்தனியாக வேணாலும் வாங்கிக்கலாம். நல்லா இருக்குது. இப்போ முறி வெட்டி ரொம்ப ரேர் ஆகிப்போச்சு. துணை தீபம் பார்த்திங்கன்னா 10.25 இன்ச்சு இருக்குது நீளம். உயரம் பார்த்திங்கன்னா 3 இன்ச்சு இருக்குதுப்பா. அகலம் 2.5 இன்ச்சு இருக்குது. எல்லாம் இருக்குது. துணை தீபம் இந்த விளக்கு எல்லா விளக்கும் ஏற்றிட்டு சாமிக்கு ஆராதனை காமிக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். இந்த பக்கம் பின்னல் மாதிரி இருக்கு பாருங்க. சீப்பு சீட்டை கட்டப்பா, அது முக்காலி மாதிரி இருக்குது பார்த்தீங்களா. இங்கிட்டும் இங்கிட்டும் 2 தகுனியாக இருக்குது பாருங்க. வர்மா தேக்கு. நீளம் பார்த்தீங்கன்னா 8 இன்ச்சு இருக்குதுப்பா. அகலம் பார்த்தீங்கன்னா 2.25 இன்ச்சு இருக்குது. நல்லா இருக்குது. இது ஃபேஷன்ப்பா, பித்தளை தான். நெய் வேட்டியை வச்சுக்கலாம், இல்லை ஏதாவது நம்ம ஸ்நாக்ஸ் ஏதாவது பிள்ளைகளுக்கு போட்டு தந்துக்கலாம். 5.5 இன்ச்சு இருக்குது. இது 5.5 இன்ச்சு தேப்பா இருக்குது. ரெண்டு ஒரே அளவு தான். 2 இன்ச்சு 2.25 இன்ச்சு இருக்குதுப்பா உயரம். அந்த காலத்தில் தோட்டத்துகளுக்கு சாப்பாடு எடுத்துகிட்டு போகிற தூக்குவலிப்பா. சின்ன சைஸ் 6 லிட்டர் பிடிக்கும். பெரிய சைஸ் கிடைக்கும், ஆனால் இந்த சின்ன சைஸ் கிடைக்காது. இதுக்கு பேர் பார்த்திங்கன்னா வழுக்க வலின்னு சொல்லுவாங்க நம்ம ஊர் பக்கம். அதாவது இந்த மூடி வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வழுக்கையாக இருக்கும். 3.25 இன்ச்சு இருக்குதுப்பா வாயகம். உயரம் பார்த்திங்கன்னா 4 இன்ச்சு இருக்குதுப்பா. நல்லா இருக்குது. கை உடியிலலாம் பார்த்திங்கன்னா அரை சேலை டிசைன் சொல்லுவோம்ல அந்த இது. இந்த மாதிரிலாம் இப்போ செய்யறதுக்கு முடியாதுப்பா, அவ்வளோ நல்லா இருக்குது வித்தியாசமாக. யாழ்ப்பாணம் புரசுப்பா. இது அருகாமனை கட்டை. இது கட்டை மட்டும்தான் இருக்குது. உங்களுக்கு அருகாமனை வேணும்னா நீங்கள் இதேப்பா மாட்டிக்கிறணும். 14 இன்ச்சு இருக்குதுப்பா நீளம். அகலம் பார்த்தீங்கன்னா 4.25 இன்ச்சு இருக்குது. நல்ல பெரிய சைஸ். வேறு பார்த்தீங்கன்னா 2 இன்ச்சு இருக்குதுப்பா. ஆனால் அந்த இதில் இந்த நம்ம நிலையில் இருக்குங்களா அந்த மாதிரி இது நரம்பாக செஞ்சுருக்காங்க பார்த்தீங்களா. யாழ்ப்பாணம் பசங்க நல்லா கெட்டியாக இருக்கும். நம்ம மேடையில் நின்றுக்கிட்டே கூட நம்ம அறுக்கலாம், ஏன்னா அங்கிட்டு நம்ம பள்ளம் கொடுத்துருக்காங்க. அதாவது நிற்க வச்சு நம்ம அறுத்து போட்டுக்கலாம். தேப்பா கேஸ் பாக்ஸு கடையிலே வார்னிஷ் அடிச்சு வச்சுருக்காங்க. பழைய மரந்தே இது வார்னிஷ் மட்டும் அடிச்சிருக்காங்க. இந்த வருங்களே நல்ல டிசைன் கொடுத்துருக்காங்க. நம்ம பீரோவில் வச்சுக்கலாம், இல்லை ஏதாவது கடை வச்சுருந்தா கல்லாப்பட்டி மாரி நம்ம வச்சுக்கலாம். 10.25 இன்ச்சு இருக்குதுப்பா நீளம். உயரம் பார்த்திங்கன்னா 7 இன்ச்சு இருக்குது. அகலம் பார்த்திங்கன்னா 7.5 இன்ச்சு இருக்குது. நல்லா இருக்குதுப்பா பெட்டி, நல்லா இருக்குது. சின்ன சைஸாகவே இருக்குது. பீரோலையும் வச்சுக்கலாம், இல்லை வெளியிலையும் வச்சுக்கலாம். வாங்கிட்டு வந்த பொருளை பூரா வீடியோவில் போட்டு காமிச்சிட்டேப்பா. இதில் ஏதாவது பொருள் தேவைப்படுச்சுன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணுங்கப்பா. நான் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கப்பா. நம்ம இன்னொரு வீடியோ பார்க்கலாம்ப்பா. வணக்கம்.